நேற்று வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜனநாயகன் மூவி போயிருந்தோங்க. நைட்டு ஒரு நைட் ஷோ இருக்கும். நைட் ஷோ போய் பார்த்துட்டு மூவி பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அரிசி வந்துட்டு என்கிட்ட என்ன கேட்டா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மொதல் கேட்குறா ஃபஸ்ட்டு என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு குச்சி வேணுமாமா. ஸ்லேட்டு குச்சி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வேணுமாமா. ஸோ ஸ்லேட்டு குச்சி தான் இன்றைக்கி வந்து வாங்க போகிறேன். வாங்கிட்டு ஒரு பெரிய டப்பாவே வாங்கி போய் கொடுக்கலாம். அது எவ்வளோ வரப்போகுது? சின்ன வயசில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் எல்லாருமே. ஸோ அந்த ஸ்லேட்டு குச்சி வந்து சாப்பிட்ணுமாமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது குளிச்சுட்டு இப்போ இப்படியே இருக்கேன்னா கிளம்பல, இன்னும் நான் ரெடி ஆகலை. போயிட்டு குளிச்சுட்டு ஈவினிங்காக போய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவளுக்கு கால் பண்ணி கேட்போம் ஒன்று வேணுமா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்துட்டு திட்டிகிட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்குவோமா இல்லை ஒரு பாக்ஸ் வாங்குவோமான்ட்டு கேட்போம் கால் பண்ணி. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்பா முருகா முருகா முருகா. என்னது? எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரம்? எங்கே போயிட்டேனாவா? உன்னை விட்டு எங்கே சீமா, உன்னை விட்டு எங்கே போவேன் சொல்லு. அது என்னமோ நியாயம்தான்றியா? அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்றியா? அப்புறம் எப்போ அந்த ரீல்ஸ் பார்க்குறது தான் நிப்பாட்டிடு. நான் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கூப்பிட்றேன். சும்மா அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருந்தேன்னா வெறுப்பாயிருவேன் நான். கால் பண்ணால் கஷ்டம். உன்னை ஒரு ஆள் மதித்து கால் பண்ணாங்கன்னா பேசணும். இங்கே பாருங்க, உன்னை ஒரு ஆள் மதித்து கால் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசணும், சரியா? அதை விட்டுட்டு உட்காந்து ரீல்ஸை உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, ஸ்லேட்டு குச்சி எப்படி ஒரு பாக்ஸாக வேணுமா இல்லை உன் அக்கா எப்படி பாக்ஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா எப்படி திட்டுமா என்ன? உனக்கு எப்படி வேணும்? தருவாங்க. ஒரு 2 பீஸ் கேட்டாலும் தருவாங்க. 2 பீஸ் கேட்டாலும் தருவாங்க. இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி கேட்டாலும் சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வரேன். அப்புறம் இருந்த டேஸ்ட் இருக்காதுல்ல, அதான் சொல்லுவேன். சரி வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறேன், கால் பண்ணுறேன். நீ வந்து வாங்குறியா உங்கள் அக்கா வந்து வாங்கட்டுமா? ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்குறேன். நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை பாரு. ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கின்னு ஒரு பக்கம் வாயில ஸ்லேட்டு குச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் இன்ஜெக்ஷனை போட்டு நீ பாட்டுக்கு அழகா வேலையை பார்க்கறது. ஆமா, நானும் தான் அப்படிதான் பண்ணிருப்பேன். பாக்கெட்டுக்குள்ள இந்த பாக்கெட்ல ஒரு ஸ்லேட்டு குச்சி இருக்கும், இந்த பாக்கெட்ல ஒரு ஸ்லேட்டு குச்சி இருக்கும், வாயில ஒன்று இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே வேலை. ஸ்லேட்டு குச்சி மேடம். ஃப்ளைட் இல்லை, ஸ்லேட்டு குச்சி மேடம் சொன்னேன். ஸ்லேடு தெரியாதா? ஸ்லேடு குச்சியா? ஆமா ஆமா. வாங்கி கொடுக்காதீங்க. எதுக்குங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சாப்பிடலாமா? என்ன ஒரு மேனஸ் இல்ல உங்களுக்கு? டீச்சர் சாப்பிடலாம். நீங்க டீச்சர் தானே போறீங்க, சாப்பிடலாம். அதெல்லாம் நீங்களே கூட சாப்பிடலாம். நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் நானும் சாப்பிடுவேன். அதெல்லாம் உடம்புக்கு கேடு. ஆசைப்பட்டதெல்லாம் என் தங்கச்சி கல்லு ரோட்ல கிடக்குற கல்ல கேக்குற வாங்கிட்டு வந்து தருவீங்களோ? பறக்கி கூட கொடுப்பேன். 2 டப்பா 3 டப்பா வாங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுவேன். எதுக்குங்க 2 டப்பா குச்சி? உண்மையாவே அந்த இது புளி அந்த இது டியூப்ல அடைச்சு கொடுங்க. ஏங்க அவ வந்துட்டு ஒரு வாயில ஸ்லேட் குச்சி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இன்ஜெக்ஷன் போட்டு வேலை பாப்பா. பேசுறீங்க நீங்க அறிவோட பேசுறீங்க. அது சுண்ணாம்பு சாப்பிட்டா வாய் பொக்காதா? வெத்தலை போடுறாங்க. இப்ப சரக்கு அடிச்சா சாக மாட்டோமா? அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஐயோ வேண்டாங்க உள்ளதே. ஐயோ உங்களுக்கு நான் கொடுக்கலங்க. உங்களுக்கு யாருங்க கொடுக்க? எம்எம்னா என்னன்னு தெரியுமா? சரி சரி, தெரிஞ்சா சரி. எம்எம்னா என்னன்னு தெரியும்? ஆமா.
கேட்குறப்ப சொல்கிறேன். சரி நீங்கள் வரீங்களா இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு கால் பண்ணுமா? ஏங்க சொல்லுங்க. ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு நீங்கள் ஏன் பொறுமையாக பேசுகிறீங்க? சவுண்டாகவே பேசுங்க, நல்லாவே பேசுங்க. இல்லைங்க நேற்று இருந்து ஒருத்தர் கூட நான் சண்டையில இருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நல்லது. வீட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டைரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி கொடுத்துக்கோங்க, நான் வைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். ஸோ அவங்க அக்கா என்னன்னா ஸ்லேட்டு குச்சி வாங்கிட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு என்னன்னா ஸ்லேட்டு குச்சி தான் வேணும்னு சொல்லுது. ஸோ நமக்கு வந்துட்டு அக்காவா இல்லை நம்ம ஆளான்னு முக்கியம்னு பார்த்தா நம்ம ஆள் தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேங்க. ஒரே வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம ஸ்லைட் குச்சி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கடையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ போயிட்டு நம்ம ஸ்லைட் குச்சி வாங்குறதுக்காக கிளம்புவோம். ஏன்னா மோட்டோ விளாக் பண்ண முடியாதுல்ல, அதனால் இங்கே வச்சுருக்கேன். ஆமாம் விழுகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ வந்துட்டு கடைக்கிட்ட வந்துட்டேன், போயிட்டு வாங்குவோம். நான் சொல்கிறேன், எவ்வளோ சொல்கிறேன். அண்ணா ஸ்லேட் குச்சி, ஸ்லேடு இல்லை ஸ்லேட்டில் எழுதும்ல. எவ்வளோ? ஸோ ஸ்லேட்டு குச்சி வந்துட்டு வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்க. இதுதான் குச்சி. அவளே பார்த்தீங்கன்னா இப்போ வரேன்னு சொல்லிட்டா, ஹாஸ்பிட்டல் முடிஞ்சாமா. இப்போ வந்தோடனே நம்ம ஆள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கிறேன். பெட்ரோல் போட்டுட்டு அவள்கிட்டே நான் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சரி பாய். பார்த்தேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா தாண்டி இருக்கு டேஸ்ட். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டியா? ஹலோ ஹலோ ஏங்க கேக்குதா இல்லையா? உங்களுக்கு டவர் இருக்கா இல்லையா? கேக்குதுங்க, உங்களுக்கு தாங்க கேட்கல. இப்போதாங்க வாங்கிட்டு ஸ்லேட் குச்சிலாம் வாங்கிட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாமே ஓகேவா இருக்க போய் தான் அப்போ என் ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், தெரியுமா இல்லையா? புரியல. இப்போதான் ஸ்லேட் குச்சி வாங்கிட்டேன்னா நான் வீடியோ இது பண்ணிட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணி கேட்குறீங்க. இப்போதான் வாங்கிட்டு ஸ்லேட்டு குச்சிலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போதான் கொடுத்துட்டு வரேன் என் ஆளுகிட்ட. என் ஆளு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பர் அல்லுதுன்ட்டா.